ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை இரவு, சனிக்கிழமை காலை வணக்கம். என்ன பிஸியாக இருக்கீங்க? இந்த தண்ணி பால் பாலை காய வச்சுட்டு டீ போடுறோம். காலையில் பால் காய்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சூரிய பகவான் சூரிய பகவான் வந்துட்டார். இன்னைக்கு உங்கள் மூஞ்சில் அடிக்கலையா? வேலைக்காரருக்கு தான் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். 8 மணியை தாண்டிடுச்சு. ஆமாம், அதில் அவர் இன்னைக்கு இடம் கடந்து போயிட்டார். இன்னைக்கு வலிக்கண்ணம்மா லேட். நேற்று நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தூங்குறதுக்கு. அதனால டயர்டாக இருந்துச்சு. மாத்திரை வேறு போட்டேன்னா அதனால என்னால் எந்திரிக்கவே முடியல. தூக்கம் மாத்திரை மாதிரி ஒரு மாத்திரை கொடுக்குறாரு, அது சாப்பிட்டது. அதனால தூக்கம் வருதா? ஆமாம், அதனால தான் என்னால் எந்திரிக்கவே முடியல. இல்லைன்னா தண்ணி குடிக்க எந்திரிச்சிருப்பேன், எந்திரிக்கவே முடியுது. நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுட்டேன். நாட்டு சர்க்கரை டப்பில் கொட்டி வச்சுக்கிட்டாதே நல்லது. நம்ம கொட்டி வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்னு தெரியல, பார்ப்போம். முட்டை இருக்கு, முட்டையை போட்டு இது பண்ணோம்னா. காலையிலைக்கு டிஃபன், காலையிலைக்கு தோசை இல்லைன்னா இது பூரி போடுவோம். பூரி போட்டு உருளைக்கிழங்கு, வெங்காயம், உருளைக்கிழங்கு. இன்னைக்கு எங்கேயும் பிளானிங்லாம் இல்லை. கடுகு வேறு உருண்டு விடுது இதில். நீங்கள் 5 மாரியம்மன் சொன்னீங்களா? 5 மாரியம்மன் பார்த்துட்டீங்களா? இல்லை, 2 மாரியம்மன் தான் பார்த்துருக்கோம். மீதி மாரியம்மன் பார்க்கணும். நார்த்தாமலை அம்மன் பார்க்கணும், இளஞ்சாவூர் அம்மன் பார்க்கணும். அப்புறம் இன்னொன்று கொன்னியூர் மாரியம்மன். 5 மாரியம்மன் இல்லாத கொன்னியூர் மாரியம்மன் போய் பார்க்கணும். அது போகிற வழியிலே, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வழினே. ஆமாம், ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு போகவே இல்லை. அதுக்கு போகக்கூடாது. அதனால தான் போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸு. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டா நேராக வீட்டுக்கு தான் வரணும். வேறு எந்த சாமியும் போய் சாமி கும்பிடக்கூடாது. அதனால நாங்கள் அங்கே போகிறது இல்லை. முதல்லலாம் நம்ம போய்கிட்டு இருந்தோம். ஆமாம், அப்போல்லாம் நமக்கு பவர் கிடைக்கல அவ்வளோ தூரம். குலதெய்வம் கோயிலுக்கு போனால் மட்டும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நேரே வீட்டுக்கு வந்துடணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. வீட்டுக்கு வந்துட்டு எங்கேயும் போகலாம். அப்போதான் அதோட பவர் ஃபுல்லாக கிடைக்கும் நமக்கு. டீக்கான இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்: டீ தூள், நாட்டு சர்க்கரை சிறிதளவு. டீ போட தெரியுமா? நீ தான் டெய்லி பார்க்குறீங்க. இப்போ போட தெரியுமா? இப்படி போட்டுக்க வேண்டியதான் டெய்லி. நான் இப்போ சமையல் பண்ணையில் டெய்லி வீடியோ எடுத்து பார்க்குறேன். தோசை எப்படி ஊற்றுவீங்க, என்ன ஏதுன்னு. ஆனால் ஒன்றும் ஊற்ற தெரியாது. ஊற்றுவேன், நீ ஆள் இல்லாத தானே ஊற்ற முடியும். சரிவா, சாமி விளக்கேற்றிட்டு. ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன லட்சுமி இருக்குன்னு காட்டிடுறேன் பாரு. எத்தனை லட்சுமி? 1 2 3 4 5 6 7 8 அஷ்டலட்சுமி. அஷ்டலட்சுமிகள் 8 அஷ்டலட்சுமிகள். சந்தானலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, தைரியலட்சுமி. அப்புறம் என்ன அதில் போட்டிருக்கா? போடலை. குழந்தை வச்சுக்கிட்டு இருந்தா அது சந்தானலட்சுமி. அப்படிதான் போடலை, பேர் போடலை. பேர் போட்டிருந்தா ஈஸியாக படிச்சிடலாம். ஈஸியாக படிச்சிடலாம். நம்மளுக்கு வேலை மிச்சம் அம்மி. எல்லாரும் சாமி முருகன், மகாலட்சுமி தாயே ஈஸ்வரி எல்லாரையும் நல்லபடியாக, எங்களையும் நல்லபடியாக வச்சுக்கங்க.
இந்த பாலுக்கு சாமி கொண்டு வர பாலுக்கு ஜீனி போட்டிருப்பீங்கல்ல? சக்கரை போட்டு தான் வைக்கணும் சாமிக்கு. நம்ம குடிக்கிற மாதிரியே? ஆமாம், நம்ம குடிக்கிற மாதிரியே தான் வைக்கணும். சக்கரை போட்டு வைக்கணும், இல்லைன்னா வெறும் கற்கண்டை வச்சு கூட நெய்வேத்தியம் பண்ணலாம். சாமிக்கும் இனிப்பு, இதில் இனிப்பு தேவைப்படும். ஆமாம், இனிப்பு தான் வைக்கணும் சாமிக்கு, எல்லாம் படைக்கிறது. கோயில் எல்லாம் படைக்கிறாங்கல்ல. கோயிலில் என்னென்னு படைப்பா? சக்கரை பச்சாதம், பொங்கல், புளியோதரை. ஆமாம். வெண்பொங்கல் படைப்பாங்களா? வெண்பொங்கல் படைப்பாங்க. இது 3 தான் படைப்பாங்களா? வடை படைப்பாங்கல்ல? வடை வந்து வடமாறு சாத்துவாங்க ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு வடமாறு சாத்துவாங்க. வேற என்னென்ன படைப்பாங்க? வேற என்னென்ன படைப்பாங்க? சாதம் டெய்லி இதுங்கிறது வெறும் சாதம் பட்டைய ஒரு சட்டியில் வச்சு அது இதும்பாங்க. அது சிவன் கோயில் எல்லாம். லெமன் சாதம் பண்ண மாட்டாங்கல்ல? லெமன் சாதம் பண்ண மாட்டாங்க. சாமிக்கு நைவேத்தியம் பண்ண மாட்டாங்க, நம்ம கொடுக்குறவங்களுக்கு கொடுப்பாங்க. சாமிக்கு சக்கரை பொங்கல் இதுதான் நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது ஏன்? அது மாதிரி தேய்பிரை அஷ்டமி வைரவருக்கு வந்து மிளகு சாதம், மிளகு சாதம் நைவேத்தியம் பண்ணுவாங்க. தேய்பிரை வைரவருக்கு மிளகு என்ன இதில் சாதத்துல சாதமா வடிச்சு அது மிளகை வறுத்து போட்டு நெய்யில, அது வாசமா நல்லா இருக்கும். மிளகை வறுத்து உடச்சி போட்டு தூளாட்டம் போட்டு அது சாதத்தை போட்டு கிண்டுறது நல்லா இருக்கும் வாசமா. அதுதான் தேய்பிரை வைரவருக்கு. அதுதான் கொடுப்பாங்க பிரசாதம் வாங்கி, நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமி தான் பைரவருக்கு பண்ணுவாங்க. ஆமாம், அது அஷ்டமி தான் விசேஷம். வளர்பிறை அஷ்டமியை விட தேய்பிரை அஷ்டமி தான் விசேஷம். அது ஏன்? என்ன சிறப்பு தெரியல, அது என்னென்ன. பைரவர் தான் கண் திருஷ்டிக்கெல்லாம் எல்லாம் பைரவர் தான். பைரவனு சிவனோட ஒரு இதுதான், சிவனோட ஒரு ரூபம் தான். நல்லா அது ஜூஸ் அருந்துட்டு. கார் ரெகுலேட்டர் மாதிரி இதை திருப்பி திருப்பி பண்ண வேண்டுமா? ஆமாம், ஸ்டேரிங் மாதிரி. மிளகா மல்லி காய போடணும், இதெல்லாம் வறுத்து விட்டு அரைக்கணும், நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு வெயில் நல்லா இருக்குமான்னு தெரியல. நீங்கள் தானே சொன்னீங்க நேற்று காலையில் மழை வரலைன்னா அப்புறம் மழை வராதுன்னு. அது நேற்று சொன்ன டைலாக் நேற்றோடு போச்சா? அது மானம் ஆனால் கம்மிக்கிட்டே இருக்கே. ஆனால் வெயில் சுள்ளுன்னு அரிக்கலையே, கம்மிக்கிட்டே இருக்கேன். சுள்ளுன்னு அரிச்ச படையப்பா படத்தில் சொன்ன மாதிரி டைலாக். படையப்பா படத்தில் நான் ஒரு வாட்டி சொன்னேன் 100 வாட்டி சொல்ல மாதிரி, அது மாதிரி மானம். நேற்று நீங்கள் தான் சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னா மழை வர மாதிரி இருந்தால் காலையிலே வந்துடும், இல்லைன்னா வராது. மானம் இடையில கம்முதே, கம்முனா பயமா இருக்கு. சட்டி ஒன்று அங்கே இருக்கா? இல்லை, இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கு. வலிக்கு நம்ம சோப்பா அடுக்கி வச்சுருக்கீங்க. சோப்பா அடுக்கி வச்சுருக்கீங்க. ஆமாம், வலிக்கு நம்ம சோப்பெல்லாம் அவசரத்துக்கு தீர்ந்து ஓடுச்சுன்னா யார் ஓடுறது? அதனால வாங்கி வச்சுக்கிறது ஸ்டாக்கெல்லாம். எவ்வளோ டசன் இல்லையா? ஆமாம், எந்த காலத்துலையும் தீரப்படாது. ஆமாம், அது மாதிரி எல்லா பொருளும் வாங்கி வந்துட்டா பிரச்சனை இல்லை. எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தோம்னா மற்ற பொருள் எல்லாம் சோப்பெல்லாம் கிடாது. இந்த பொருள் எல்லாம் வண்டு வந்துடுது வாங்கிட்டு வந்து வச்சோம்னா. அதனால அரிசி பருப்பெல்லாம், பருப்பு ஒரு மூடையாக எடுக்கலாம் இல்லை? பருப்பெல்லாம் கூட ஒரு 2 கிலோ 3 கிலோன்னு வாங்கினோம்னா கெட்டு போயிடுது, வண்டு வந்துடுது. பருப்பு பாசி பயிரே அப்படிதான். அதனால அதெல்லாம் அப்பப்போ வேணுங்கையில தான் வாங்கிக்குது. சோப்பெல்லாம் அப்படியே இருக்கும் எவ்வளோ நாளானாலும்.
துவைக்கிற சோப்பு விளக்குற சோப்பு தான். ஆமாம், வீட்டில் ஜாமான் இல்லைன்னே இருக்கக்கூடாது. வீட்டை எப்போவுமே எல்லாமே நிறைஞ்சிருக்கணும். அரிசி இருக்கட்டும், எதா இருக்கட்டும், வீடுன்னா அது நிறைஞ்சிருக்கணும். அப்போதான் ஐஸ்வர்யம். கொஞ்சமாவது இருக்கணும் வீட்டில். சுத்தமாக தொடச்சி உழைச்சி இருக்கக்கூடாது. தீர்றதுக்கு முன்னாடியே வாங்கிடணும். ஆமாம், தீர்றது எடுக்க தீரத்தான் செய்யும். இந்த உப்பு பாக்கெட், கல்லுப்பு பாக்கெட் நான் எவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன் பாரு. கல்லுப்பு பாக்கெட்டா ஒவ்வொன்றுக்கும் வாங்குறோமா, இந்த வெள்ளிக்கிழமைக்கு சாஸ்திரத்துக்காக அது வாங்குறோம். அது அப்படியே இருந்து போயிடுது கல்லுப்பு. ஆனால் நான் நமக்கு சமைக்கிறதுக்கு கடையில் வாங்க மாட்டேன், அதை தான் எடுத்துக்கிறது. அப்படியே நிறைய இருக்கு கல்லுப்பு. உப்பெல்லாம் நிறைய இருக்கணும் வீட்டில், அப்போதான் ஐஸ்வர்யம் தங்கும். முன்னாடியெல்லாம் எனக்கே தெரியாது, ரொம்ப உப்பெல்லாம் வாங்க மாட்டேன். அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வாங்க. இப்போ ஏதோ ஓரளவு இருக்கிறோம் கடவுள். இப்போ இதை யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இதெல்லாம் யூடியூப் பார்த்துதான். இப்போ யூடியூப்ல தான் எல்லாமே சொல்லிடுறாங்களே. யூடியூப்பை பார்த்தா எல்லாமே சொல்லிடுறாரு. இந்த ஜோதிடம் பார்க்குறவங்க அவங்கெல்லாம் எல்லாமே சொல்கிறாங்கல்ல. வழிக்கு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் யூடியூப்ல இருப்பீங்க? யூடியூப்ல நிறைய நேரம் இருப்பேன். யூடியூப்ல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருப்பேன் ஒரு நாளைக்கு. எப்படிங்க? ஏன் தப்பு இல்லையா? தப்பு இல்லை, ஆனால் நைட்டு பார்க்க மாட்டேன், பகலில். நைட்டு பார்க்க மாட்டேன், பகலில். அப்புறம் என்ன, நம்ம யாரோட பேசுகிறோம், யாரோடையும் பேசுறது இல்லை. அப்புறம் இதே டைம் பாஸிங். இதில் உலகமே தெரியுது. எதை எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும் எல்லாமே தெரியுது. இதில் என்ன இருக்கு? உலகமே முக்கால்வாசி அதுக்குள்ள தான் இருக்கு. யூடியூப் அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக். ஆமாம், யூடியூப்ல ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பார்ப்பேன். அதை நம்ம அப்டேட் ஆகிக்கலாம். இன்னைக்கு சந்திராஷ்டமம், நாளைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா புதுசாக எதுவும் ஆரம்பித்தோம், புதுசாக எதுவும் பண்ணுறோம்னா அன்றைக்கி பண்ணாமல் இருக்கணும். ஒரு இது அவாய்ட் பண்ணிக்கலாம், கெட்டது வர மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம் தெரிஞ்சிச்சுன்னா. யூடியூப்பால நிறைய பிரயோஜனம் இருக்கு. இப்போ ஒரு எங்கேயும் போகணுமா, பாதை தெரியலன்னா கூகுள் மேப் போட்டால் போதும்னா, அது கூகுள் மேப் பாதை கேட்டுட்டு போக வேண்டாம், அது கூகுள் மேப்பே காட்டிடுது. நம்ம லொக்கேஷனை பின் பண்ணால் போதும். நம்ம இங்கே வீட்டிலேருந்தே கூட்டிகிட்டு போயிடும். மனசு ஒரு சில தப்பாகவும் இருக்கும் யூடியூப்ல. யூஸ் பண்ணுறதை பொறுத்து. அதோடு பார்த்தோம்னா டைம் போகிறதே தெரியல, போய் அப்படி போகுது. அப்படி இப்படி பண்ணிட்டு பார்த்தோம்னா போகிறதே தெரியல. ஐயோ 3 மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே அப்படிங்கிற மாதிரி தான். இது அடுத்தவங்களோட பேசிக்கிட்டு இருந்தா கூட போர் அடிக்கும், அந்த மாதிரி போகுது. அப்போ நமக்கே அப்படின்னா சின்ன பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா அது சிஸ்டமாக இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அதே. இப்போ நீ மேலே போனால் தள்ளி விடுறோம். இது வீடியோ எது வரைக்கும் வேணுங்கிறத வச்சுக்கிறோம், பார்க்குறோம், நம்ம மனசுக்கு விருப்பப்பட்ட மாதிரி. இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா அவங்க நான் போயிட்டு வரேன்ப்பா, நான் இது பண்ணணும்ப்பா, அது பண்ணணும்ப்பான்னு பார்க்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல. அன்றைக்கி தாரணிச்சிட்ட பாரு, நான் கேட்குறேன், அம்மா இப்போ அடிக்கிறாள இல்லை நீ சொன்னது கேட்குறேன்னு. அம்மா ரொம்ப அடிக்க மாட்டேன், நான் சொல்லி புரிய வச்சிருவேன் ஆயா, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிறா அப்படிங்கிறேன். எப்படி பேசுகிறேன் வேற, நான் சொல்லி புரிய வச்சிருவேன் காரணத்தை, அதனால கொஞ்சம் அடி குறைச்சிருக்கு அப்படிங்கிறேன். நல்ல விவரமாக பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு நல்ல விவரம். நான் சொல்லி புரிய வச்சிருவேங்கிறேன். அப்படி வச்சா தானே நல்லது, அவங்களுக்கு புரியணும்ல. நம்ம நிறைய விஷயம் கம்யூனிகேட் ஆகிறதுக்கு புரியாததுதான் காரணம், புரிய வைக்க முடியலை. நம்ம பேசுகிறதும் கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. இந்த காலத்துக்குள்ளே புரிய வச்சிருக்கு. ஆனால் எல்லாத்தையும் புரிய வச்சு தான் வாழ்க்கை நடத்தணும்னா நடத்த முடியாது. இல்லை, ஓரளவே புரிஞ்சுக்கணும். இப்போ 5வது படிக்கிற பிள்ளைய எப்படி போகுதோ அந்த மாதிரி போகணும். என்ன
அதை விட்டுட்டு அதுலேருந்து ஏதோ தவறுதல் நடந்தால் அதோட இதான்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கு. காலையில் குளிச்சோமா, ட்ரெஸ்ஸை போட்டோமா, சாப்பிட்டோமா, போனோமா அப்படின்ட்டு இருக்கணும். போன்னு குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாள் வேணா சொல்லலாம், 2 நாள் வேணா சொல்லலாம், 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் படி வந்துடணும். போகணுங்கிற பொறுப்பு அதுங்களுக்கு வந்துடணும். ஏம்டு பிள்ளையெல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போயிடலாம் போணுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சம்பாதிக்கிறதா இதுங்களை, மற்றபடி ஸ்கூலுக்கு போயிடலாம் எனக்கு தொந்தரவுலாம் கொடுக்கல. எல்லாம் கிளப்பி விட்டோம்னா, சாப்பாடு கட்டி கிளப்பி விட்டோம்னா போயிடுங்க. அதுலலாம் எனக்கு கஷ்டமெல்லாம் இல்லை. அது மாதிரி படித்ததும் ஒழுங்காதே நல்லாதான் படிச்சிச்சுங்க. ஃபெயிலெல்லாம் ஆகாமல் நல்லாதான் படிச்சிச்சுங்க. படித்ததுக்கப்புறம் தான் இப்போ பிரயோஜனம் இல்லாமல் இப்போ தான் மூளை உபயோகிக்காமல் உட்காந்துருக்குது. என்ன எதுவும் சொல்லலையே? ஒன்றேதான். படித்ததெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் கூட ஃபெயிலெல்லாம் இல்லை. அப்போ எல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு சரி டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டாச்சு, டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க டீ சாப்பிடலாம். இனிமேல் டிஃபன் பண்ணையில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமான தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான தண்ணி. விளக்குளம். இதெல்லாம் பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்கு. மழை வந்ததில்ல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள். அங்கே இலை பிடுங்குறேன், கற்பூரவல்லி இலை. இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ செடி முட்டு விட்டுருக்கு. இந்த பாரு, இந்த முட்டு, அந்த முட்டு, அந்த ஒரு முட்டு முட்டு விட்டுருச்சு. ஆமாம், இது கத்திரிக்காய். கத்திரிக்காய் பிஞ்சு வருது, பூ பூக்குது பாரு. அந்த பூ வருது பாரு. ஆமாம், இந்த இது பூ, பூ பிஞ்சு. அதுலேயும் பூவா? இன்னும் கொஞ்சம் உயரம் வரணும். ஆனால் உயரம் வந்தாது. நேற்றுலாம் நான் தண்ணி ஊற்றலை, மழை தான் பெஞ்சிருக்கே அப்படின்ட்டு ஊற்றலை. துளசி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருந்துளசி. பச்சை இலை, கற்பூரவல்லி. கற்பூரவல்லி இலை நல்லா வாசமாக இருக்குது. நம்ம மாதிரி கீழே இறங்குவாங்க, காஞ்சிருப்பாங்க, பசியில் இருப்பாங்க. நேற்றுலாம் திங்கலை, 3 நாளாக இந்த இலையை திங்கலை. இன்றைக்கி இப்போ கீழே இறங்கி உடனே வந்து திம்பாங்க. வரும் பார்த்தியா? இறங்க போகிறேன். மற்ற தட்டி விட்டுட்டேன். என்ன யோசிக்கிறீங்களோ? எறும்பா இருக்குண்ணா, எறும்பா இருக்குன்னு யோசிக்கிறீங்க. ஆமாம், எறும்பா இருக்குன்னு தான் யோசிக்கிறீங்க. கீழே போட்டோம். இறங்கடா, இறங்கடா தம்பி, அங்கே போட்டிருக்கீங்க.
நல்லா தெரியுது. ஐயோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அறிவுன்னு நல்லா தெரியுது. கீழே போட்டோன்னு கீழே திங்கிது பாருங்க, அதில் எறும்பு இருக்குன்னு. வெயிலில் வைக்கணும், வெயில் வந்தால் எறும்பு போயிடும். ஆனால் அந்த தட்டிலே எறும்பு இருக்கும். கொஞ்ச நேரம் வெளியே கீழே வச்சுட்டு இந்த வெயிலில் வச்சின்னா கொஞ்சம் துள்ளுன்னு அந்த முச்சையில் இதில் டைல்ஸில் வை, டைல்ஸில் வச்சின்னா அது ஓடிடும். இங்கனைக்குள்ளே சூடு ஏறாது, அந்த இடம் சூடு சப்பல் சூடுச்சுன்னு ஏறும். டைல்ஸ் தான் சூடு நல்ல பளிச்சுன்னு ஏறும். அங்கே வை. சாப்பிடுங்கடா நீங்கள். அப்புறமா வந்துக்கிறீங்க எறும்பு பண்ணோன்னே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பூரி போட போகிறோம். பூரிக்கு இந்த ஆசீர்வாத் மாவு எடுத்திருக்கேன். அது ஓப்பன் ஆகலை. போதும், பூரிக்குன்னா கொஞ்சம் போதும் ஃப்ரெண்ட்ஸ், மாவு போதும். சால்ட்டு போட்டுக்கலாம். சப்பாத்தினா தான் கூட வேணுமா? சப்பாத்தினா தான் கூட வேணும். பூரிக்கெல்லாம் கொஞ்சம் போதும். ரொம்ப எண்ணெய் பலகாரம் சாப்பிட மாட்டோம்ல. என்ன பலகாரமா இது? டிஃபன் தானே? ஆமாம், எண்ணெய் தானே அது பூரி. ஏன் மம்மி இந்த கடையிலலாம் இது வடை இது சுட்டு வைக்கிற மாதிரி பூரி சுட்டு வைக்கல? அது நமத்து போயிடும் பூரி. ஓ, வடையெல்லாம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்கும். நமத்து போனாலும் சாப்பிடலாம். கொஞ்சம் ஆறி போச்சுனாலும். இது புஷ்ஷுன்னு போச்சுன்னா புஷ்ஷுன்னு போச்சுன்னா இது அவ்வளோ தூரம் சாப்பிட முடியாது. ஆனால் காலையிலலாம் எல்லா டீ கடையிலையும் பார்த்தீங்கன்னா வடையாக அடுக்கி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? ஆமாம், டீ வடையிலே முக்கால்வாசி அது கம்முன்னு இருக்கும். வயிறு பசிக்காது. பசின்னு ஒன்று இல்லைன்னா இவ்வளோ தூரம் உற்பத்தி பண்ண வேண்டியதில்லை. இத்தனை இது தேவையில்லைல்ல. பசின்னு ஒன்று இருக்குனால அதுக்கு ஹார்மோன் சுரக்குதுல்ல, ஆமாம், உள்ள நொதிகள் வேலை பார்க்கிறது வயிற்றுக்குள். சும்மா உட்காந்துருந்தாலுமே பசிக்குது. ஆமாம், அவளுக்கு தான் பசிக்கும். இப்படி பசிஞ்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் அளவாக ஊற்றி. நான் மாவெல்லாம் ஈஸியாக பசிஞ்சிருவேன். இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கே கிளாஸ் போயிட்டு வருவாங்க மாவு பண்ணி. நம்மள்ட்டெல்லாம் திறமை இருக்குது, ஆனால் அதெல்லாம் வெளியே வரல. இந்த பாத்திரம் எங்கே வாங்கினீங்க பெருசா? இதுவும் விலங்கியம்மன் கோயிலில் கொடுத்தது. பரவாயில்ல, லட்சார்ச்சனுக்கு பாத்திரம் வாங்கலாம் போல. இப்போதான் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முன்னாடியெல்லாம் நல்லாவே கொடுத்தாங்க. கொஞ்சம் யோஜனை இருக்குல்ல, படுதில்ல. இதுக்கு பூரிக்கு வந்து நம்ம ஊற வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். உடனே போட்டுறணும். ஊற வச்சோம்னா எண்ணெய் குடிக்கும். அதனால உடனே போட்டுறணும். என்ன வாஷிங் மிஷின் சவுண்டே காணும்? ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓ, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம ஒரு வேலை பார்த்தோம்னா ரெஸ்ட் எடுப்போம்ல, இரு சத்த நேரம் உட்காந்து வந்துட்டு வரேன் அப்படிங்கிற அந்த மாதிரி. அது ஒரு வேலை முழுசாக முடிச்சிருச்சுன்னா இரு சத்த நேரம் அமைதியாக இருந்துட்டு தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் ரெஸ்ட் தேவைப்படுது, மிஷின் முதற்கொண்டு. இல்லை, அது ஏதோ ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அங்கே ரெஸ்ட் எல்லாம் எடுக்கல. அதுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கு.
அதை நொறுங்க பிணையணுமா? நல்லா இப்படி பிணைஞ்சிட்டோம்னா அது நல்லா இருக்கும் பூரி. ஃபஸ்ட்டு பூரியை போட்டு எடுத்துக்கலாம், அப்புறம் தொட்டுக்க வைக்கலாம். ஏன்னா அது அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். பூரியெல்லாம் பிணைஞ்ச உடனே போட்டுருவோம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கொள்ளுவோம். பூரி வந்து சின்ன சின்னதாக போடணும், ரொம்ப பெருசாக போடக்கூடாது. சப்பாத்தி உருண்டையை விட இந்த உருண்டை சின்னதாக இருக்கணும். சப்பாத்தினா பெருசாக இருக்கலாம், இது சின்னதாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷின் சுற்றிக்கிட்டு இருக்குங்க, வேலை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏன் மம்மி? சரி, தேய்ச்சிட்டு தேய்க்கிறது. அது என்ன மைதா மாவா? மைதா மாவு கொஞ்சம் தேய்க்கிறது, தொட்டு தேய்க்கிறது. தேய்க்கிறது குழம்பி. எண்ணெயை ஊற்றி சூடு. இதுக்கெல்லாம் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்குவேன். இந்த ரீஃபைண்ட் ஆயில் வாங்கினது எடுக்கவே இல்லை. பூரிக்கெல்லாம் ரீஃபைண்ட் ஆயில் தான். இங்கே கேஸ் லைட் எண்ணெய் காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேய்ச்சிக்கிட்டு வந்துடுறேன். ஜன்னகதவை திறந்து விடுமா, அப்போ காற்று. இந்த திட்டு சுத்தமாக தான் வச்சுருப்பேன், எப்பவும் நீட்டாக தொடச்சி, அதனால் அதிலே வச்சு போடுறேன். முதல்ல இந்த முக்கோணம் மாதிரி மடிப்பீங்க, அது சப்பாத்திக்கு தான். இதுக்கெல்லாம் அப்படி போட்டால் எண்ணெய் குடிச்சு போகும், குடிச்சுக்கிட்டோம். ஒரு தடவை தான் தைக்கணும். ஆமாம், இதுக்கெல்லாம் ஒரு தடவை தான் தைக்கணும். பூரிக்கெல்லாம் அதிகமாகவும் தைக்கக்கூடாது. என்ன குடிக்குங்கிறாளே, குடிச்சா என்ன அதுக்குள்ள தானே மம்மி இருக்கும்? ஆமாம், குடிச்சிச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாது அந்த உணவு. எண்ணெயா இருக்கும்ல, எண்ணெய் நிறைய இருந்தா நம்ம எப்படி சாப்பிட முடியும்? புரியுதா? புரியுதா புரியலையா? புரிகிறதா? அதில் அரியரண்டி கிடக்கானவர் இல்லை. என்ன காஞ்சிடுச்சா? என்ன காயிட்டு அதுக்கு இன்னும் ஒரு கால அவகாசம் எடுக்கும். எல்லாத்துக்கும் எடுக்கிற மாதிரி. நான் காலையில் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணல, நம்ம இன்ஜினுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஓடுனாதான் அதுக்கு சூடு வரும். ஆமாம், அதே மாதிரி தான் அது அதுக்குன்னு நேரம். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு அடி அடித்து ஸ்டார்ட் பண்ணி ஓடுனா ஓடிக்கிட்டு இருக்கு அது வாடு. நம்மகிட்டலாம் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை வரும். நம்ம மூளையும் சரி எல்லாமே உடனே அப்டேட் பண்ணிக்காது. ஆனால் ஒரு சிலர் உடனே அப்டேட் பண்ணிக்கிறாங்க, ஒரு சிலர் ஸ்லோவாகவும் இருக்கா நம்மள மாதிரியா. டியூப் லைட்டு அப்படி கிடையாது, டார்ச் லைட். அது பேட்டரி போட்டால் தான் இல்லையா? பேட்டரி எந்நேரமும் போட்டு வச்சுருந்தா டார்ச் லைட்டில் டார்ச்சர் லைட்டு
நேற்றுக்கு ஒருத்தர் சொன்னார் பாருங்க காலையில், அடம் பிடிச்சி சேர்ந்துட்டேன். ஆமாம், அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு ஏங்க நீங்கள் சொன்னது தாங்க கேட்டேன், அதை ஒரு டார்ச்சர் எடுத்துக்கிட்டீங்க. நாடா புதுசாக கேட்டாதே தப்பு. எல்லாத்தையும் அறிவிச்சு விட்டு பக்கத்துல போன உடனே என்னடா அது அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் நிறைய பேர் பேசுறாரு. கல்யாணத்துக்கு அதை தரேன் இதை தரேன்ட்டு பக்கத்தில் போனேன், ஏய் என்ன இதெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்க. கல்யாணத்துக்கு அப்படி தானே சொல்லுவாங்க. பொண்ணுமே நீங்க ஒண்ணுமே போட வேண்டாம்னு சொல்லிட்டு வசதி இல்லாத இடத்துல பொண்ணு எடுக்கிறாரு. எடுத்துட்டு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை ஒரு மாதிரி தான் நடத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கேஸ்ட்லேயுமே வசதி இருக்க பொண்ணுன்னா ஒரு மாதிரி நடத்துறாங்க, வசதி இல்லாத பொண்ணுன்னா அது ஒரு மாதிரி தான் நடத்துறாங்க. சொல்றது நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், அதெல்லாம் நடைமுறை பேச்சுக்கு ஒன்று செய்கைக்கு ஒன்று அப்படிதான் இருக்காரு. யாரும் உண்மையாகவே இல்லை. மாமியை வச்சது சட்டமா இருக்கு. ஒரே இடத்துல போடுறீங்களா, அதை ஒட்டிக்காதா? விட்டாது இதெல்லாம் விட்டாது. 5 நிமிஷம் தேய்ச்சிட்டேன் பாரு எல்லாத்தையும். இன்னும் 3 தான் இருக்கு. 3 உருண்டைகள் உள்ளன. 3 உருண்டைகள் உள்ளன. தேய்ச்சிருவேன். அதையும் தேய்ச்சிட்டேன்னா இப்போ போட்டு எடுக்க வேண்டியதான், அப்புறம் தொட்டுக்க பண்ண வேண்டியது. தொட்டுக்கு எப்படி சட்டிலே பண்ணணுமா, சட்னி அரைக்கணுமா? உள்ள சட்னி எல்லாம் இல்லை, இது இதிலே பண்ண வேண்டியது. அந்த பொன்னமராவதி ஹோட்டலில் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. அதை வேணா இன்னொரு அடுப்பு வேக்கண்டா தானே இருக்கிறது. அதுக்கு இது என் கை வேக்கண்டா இல்லையே. நல்லா பேசுவேன் நீ. என் கை வேக்கண்டா இருக்க. ஓகே, நான் தானே அதையும் திறக்கி விடணும். உங்ககிட்ட போட்டுட்டு எப்படி காலேஜுக்குன்னு நேரத்துக்கு பண்ணியிருப்பீங்கல்ல? ஆமாம். அந்த எக்ஸஸ் மாவை என்ன பண்ணலாம்? இந்த இதில் போட்டு வச்சிடலாம். அடுத்த டைம் இதே யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமாம், தேய்க்கிறதுக்கு நல்லா வருது மைதா மாவு தான். ஒரு வாட்டி தேய்ச்சதே அடுத்த வாட்டி தேய்க்கலாமா? ஆமாம், தேய்க்கலாமே. அது என்ன ஒன்று, மைதா மாவு கோதுமை மாவை விட தேய்க்கிறதுக்கு நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். மைதா மாவு வாங்கி தேய்ச்சோம்னா சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு. மைதா மாவில் ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. யூடியூப்பில் தான் இருக்கே. எந்த தட்டில் சுட்டு வைப்போம்? தட்டு ரேக்கில் இருந்து ஒரு தட்டு எடுக்க வேண்டும். ஆமாம், பூரி சுட்டு. இங்கே பாரு எப்படி புஷ்ஷுன்னு வருது பத்தியா? குட்டி குட்டி போய் ஆனால் புஷ்ஷுன்னு வருது. கடையிலலாம் பெருசாக போடுவாங்க. ஆமாம், ப்ரௌன் கலரில் பார்க்கவே ஆசையாக உள்ளது. அது கடையில் போகிற மாதிரி. இது பெருசாக இருக்கு, ஒன்று குட்டியாக இருக்கு. ஒரு உருண்டை சின்னதாக இருந்துச்சு. உருண்டைக்கு ஒரே அளவாக போட முடியாதோ? போடலாம், அதெல்லாம் நிறைய நேரம் எடுத்து பண்ணால் கரெக்டாக பண்ணலாம். நான் இப்போ எத்தனை நிமிஷத்துக்குள்ளே திரும்பி பண்ணேன் பார்த்தீங்க. நேரமின்மை காரணமாக ஆமாம் குறைத்து செலவிட வேண்டும். பாரு புஷ்ஷுன்னு கொடுக்குது. தொட்டுக்கு செய்ய போறீங்க மேம்?
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூரிக்கு ஹோட்டல்லாம் போடுற மாதிரி மசாலா. பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா. இது வந்து பட்டை சோம்பு இதெல்லாம், பட்டை சோம்பு இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பொட்டுக்கடலையே தூளாட்டம் முணுக்கி வச்சுருக்கேன், பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டாக போடணும். இதை இப்போ போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெயை ஊற்றி அதை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போடுவோம், ரொம்ப கரிஞ்சிடாம. ஒரு கரண்டி தான், சின்ன கரண்டி. வெங்காயம் இதுக்கெல்லாம் பொன்னிறமாக வதக்கணும். டேஸ்ட்டு கூடக்கு தான் இருக்கா? வெங்காயம் எந்த சமையல் சேனலில் வீடியோவில் பார்த்தாலும் வெங்காயம் பொன்னிறமாக வதக்க வேண்டும். அது பிரியாணிக்கு தான் அந்த டேஸ்ட்டுக்காக தான் பிரியாணி. எதுக்கெல்லாம் கிடையாது, இதுக்கெல்லாம் கிடையாது. கொஞ்சம் தண்ணி மோறு வச்சுட்டு அந்த ஒரு 5 செகண்டில் வெந்துடும். வேகட்டும். தண்ணி ஊற்றிக்கும். வேகையில மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் உப்பு எனக்கு கையில் எடுத்து அதுவும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் உப்பு, இந்துப்பு போதுமா என்னன்னு தெரியல, போதும். இது வேகட்டும். வேக விட்டு இதை கரைச்சி ஊற்றணும். கரைச்சி ஊற்றணும். ஆமாம், அது அப்படியே போட்டால் இதாகிடும். தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றணும். அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரி. ஆமாம், எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. மம்மி, ஒரு ஆள் ஒரு தட்டு ஃபுல்லாக பூரி சாப்பிட முடியுமா? அது ஒரு போட்டி வைப்பேன், ஈட்டிங் போட்டி. நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? 4 பூரிக்கு மேலே சாப்பிட மாட்டேன். ஏன் சின்னமாக தானே இருக்குது? சாப்பிட முடியாது. 4-5க்கு மேலே சாப்பிட முடியாது. என்ன பலகாரம்ல சாப்பிட முடியும். அது பொட்டுக்கடலை மட்டும். பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன், வாசமாக இருக்கணும். இது வேகணும். வேக விட்டு தான் ஊற்றணும். இதுவே மஞ்சள் கலரில் வந்துருச்சுண்ணா. கடையில் இப்படி தான் செய்வாங்களா? ஆமாம், கடையில் நம்ம போய் சாப்பிட்றோம்ல, அந்த ஹோட்டலில் இப்படி தான் செய்வாங்க. இதான் பூரிக்குன்னு உள்ளது, அந்த காலத்தில் உள்ளது. இப்போதான் சென்னை என்னமோ சென்னை இது அப்படி இப்படிங்கிற சென்னை மசாலா, அந்த மசாலா, இந்த மசாலா. இதான் பூரிக்குன்னு அந்த காலத்தில் உள்ளது எல்லா ஹோட்டல்லையும். இப்போதான் சென்னை மசாலா அது இதுங்கிறாரு. இல்லைங்க, நமக்கு பூரிக்கு இதை வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்குமா? எனக்கு இதான் பிடிக்கும். சட்னி எல்லாம் பிடிக்காது? சட்னி பிடிக்காது. இதில் இருக்க டேஸ்ட்டு வேறு. அது ஒரு புது விதமாக இருக்கும்ல சட்னியோட. சட்னி பிடிக்காது. சட்னி தான் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றோமே. இது இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது, பூரிக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிட முடியும். ஊற்றல இப்படி கலக்கி விட்டுட்டு ஊற்றணும், திக்காக வந்துடும். திக்னஸ்க்காக தான் இதை ஊற்றுறது. பொட்டுக்கடலை கொஞ்ச நேரத்தில் திக்காக வந்துடும் பாரு. வேக வேகவா? இது வேகட்டும். சாம்பாருக்கு அவரைக்காய் வேக வச்சுருக்கேன்.
அவரைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பருப்பு வேக போட்டு அவரைக்காய் சாம்பார் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மதியத்துக்கு அவரைக்காய் சாம்பார். வேறு என்ன முட்டை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிளானிங். இன்னைக்கு பிளானிங் அது. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சுட சுட பூரி. இந்த வெங்காயம் பச்சை மிளகா பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றி இது பண்ணேன். கெட்டியாக இருக்குது. இப்போ வாசமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஹோட்டலில் நமக்கு தருது முக்கால்வாசி. நீ மதியம் சமையல் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்ச் என்னென்னா இங்கே பாருங்கள், சுட சுட சாதம், அவரைக்காய் சாம்பார், முட்டை பொரியல். அது என்னமோ உரிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு, ஆனால் உரிக்க வர மாட்டேன்ட்டுச்சு. இது தயிர். இதுதான் இன்றைக்கி லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.